ஹாய் வெல்கம் டு வள்ளி விலாக். இன்னைக்கு இந்த சண்டே விலாக்ல என்ன பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் செய்ய போகிறோம். என்ன சிக்கன் பார்த்தீங்கன்னா மோர் சிக்கன். சிம்பிளாக ஈஸியாக செய்யலாம் நீங்கள். ஸோ இதுக்கு வந்து என்னென்ன தேவை எப்படி பண்ண போகிறோன்ட்டு நம்ம இந்த விலாக்ல பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அந்த சிக்கனில் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் தயிர், அப்புறம் சால்ட்டு, இதுலேயே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஒரு 10 minutes கிட்ட ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சியில் வந்து நான் இதை வந்து இஞ்சி பூண்டு அரைச்ச மிக்சி தான் இது. ஸோ இதில் வந்து நல்லா ஒரு கட்டு கொத்தமல்லி, புதினா, சோம்பு, 3 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ முந்திரி பருப்பு இருந்தால் அதுவும் கொண்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணல. இதெல்லாம் நல்லா எடுத்து நல்லா அரைச்சிக்கோங்க. இதை அரைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டம்ளரில் மோர் எடுத்துக்கோங்க. இந்த மோரில் பச்சை மிளகாய், கொத்தமல்லி, இஞ்சி வந்து நல்லா சீவி போட்டுக்கலாம். கட் பண்ணி கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா இது ஊறணும். ஒரு 1/2 hour ஊறணும். இந்த மோரை எடுத்து நீங்கள் இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி அரைக்கணும். எக்ஸ்ட்ராவாக இந்த மோர் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் அதிலே ஊற்றி ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. நான் குக்கரில் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா பட்டை, சுருள், அன்னாச்சிப்பூ, ஏலக்காய், அப்புறம் சோம்பு. ஏற்கனவே நம்ம அரைக்கும் போது பச்சை மிளகா ஆட் பண்ணியிருப்போம். ஆனாலும் நம்ம வந்து வதக்கும் போது 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா வீட்டு மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டா போதும். வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. வெறும் மிளகாத்தூள் இருக்கும் பார்த்தீங்களா, சில்லி பவுடர், அந்த மாதிரி சேர்க்காம வீட்டு மிளகாத்தூளாக சேர்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது வந்து உங்களுக்கு வந்து கிரேவியாக வேணும்னா நீங்கள் இப்படியே விட்டுட்டு விசில் விட்டுக்கலாம். நான் வந்து 2 விசில் விடுவேன். உங்களுக்கு நல்லா குழம்பு மாதிரி வேணும்னா இல்லை நீங்கள் தண்ணி வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கூட வந்து தேங்காய் பால் இல்லை தேங்காய் வறுத்து ஊற்றி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு விசில் போட்டுருவேன். மோர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாப்பாட்லேயும் போட்டு சாப்பிட்லாம், இல்லை டிஃபனுக்கும் தொட்டு சாப்பிட்லாம். சப்பாத்திக்கு, இடியாப்பத்துக்கு எல்லாத்துக்குமே ஷெடிஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பாப்பா சாப்பிட்டுருக்கா, எப்படி இருக்குன்னு கேட்போவாங்க. சிவானி எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. நானும் காய் சாப்பிட மாட்டேன், இது நல்லா சாப்பிட்றேன். நல்லா இருக்குல்ல இந்த இது. ஓகே.